அரசு மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடு செய்த பெண் உயிரிழந்ததால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த பனைமடல் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். லாரி ஓட்டுநரான முருகனின் மனைவி செல்லத்திற்கு 4 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி செல்லம் 5வது பிரசவத்திற்காக செல்வம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். சுகப்பிரசவத்தின் மூலம் செல்லத்திற்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து செல்லத்திற்கு மருத்துவர்கள் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்திருக்கின்றனர். இதனால் செல்லத்திற்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக செல்லத்தை சேலம் அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் சேர்த்திருக்கின்றனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் செல்லத்திற்கு செய்யப்பட்ட தவறான குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சையினால் தான் அவர் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் கருமுந்துறை ஏத்தாப்பூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். செல்லம் உயிரிழப்பிற்கு காரணமான அரசு மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் செல்லம் குடும்பத்திற்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. போலீசார் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையினை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். குடும்ப கட்டுப்பாடு பற்றி யாராச்சும் உலகத்தில் சேர்த்து கேள்விப்பட்டதே இல்லை. எப்படி கேட்டு சாவாங்க? குடும்ப கட்டுப்பாடுலாம் சாதாரண ஃபஸ்ட்டு வருஷம் மெடிக்கல் படிக்கிறவனே ஈஸியாக பண்ணிட்டு வரும் அந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன். அதுதான் இருக்கிறதுலே அவங்களுக்கு ஈஸியான ஆப்ரேஷன். அதே ஒன்று நாள் படகுலே ஒரு எல்லாம் தீர்வு கொடுக்கணும். சொல்ல என் பிள்ளைங்கள 4 பிள்ளைங்க வச்சுருந்தா குடும்ப கட்டுப்பாடு பண்ணு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர்ஸ்லாம் வந்து அவங்கள வந்து நீ பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணுன்னாங்க. அவங்களுக்கு வந்து ஹெச்பி கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. ஹெச்பி கம்மியா ஒரு பேஷண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எடுக்கணுமா இல்லையா சார்? முக்கியமா ஹெச்பி கம்மியாக பிளட் டெஸ்ட் எடுக்கணும். இருதய துடிப்பு கம்மியா இருக்குன்னாங்க. இசிஜி பார்க்கணும், எக்ஸ்ரே பார்க்கணும், எக்கோ பார்க்கணும், கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பார்க்கணும். ஒரு அனஸ்தீசியா டாக்டர் அனஸ்தீசியா கொடுக்கும்போது எப்படி சார் கொடுக்கணும்? இசிஜி, எக்ஸ்ரே, கார்டியாலஜிஸ்ட், எக்கோ இது 3 கரெக்டாக இருந்து எங்கள் இருதய துடிப்பு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.